ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யுஎஸ்ஏ தமிழர் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து டாபிக் வந்து என்னன்னா, நம்ம செயற்கை முறையில் வந்து மழையை கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் போய் பார்ப்போம், இது எப்படி வந்து பாசிபிளா இல்லை அப்படின்னு. அப்புறம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சூப்பர். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பேச போகிற டாபிக் வந்து செயற்கை முறையில் வந்து மழையை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது தான். நம்ம வந்து நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி செயற்கை முறையில் உருவாக்கி ஃப்ளட்டெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து சயின்டிஃபிக் அப்ரோச்சில் வந்து இதெல்லாம் பாசிபிளான்றது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, முதல்ல வந்து நம்ம மழை எப்படி உருவாகுது அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதை நம்ம வந்து ஒரு சின்ன வெர்ஷன்லேருந்து பெரிய வெர்ஷனுக்கு போகலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு காமன் நாலேஜ் வந்து என்னென்னா, இந்த தண்ணி வந்து எவாப்ரேஷன் ஆகி அது கேஸாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் மேகத்துக்கு போய் அங்கேருந்து மழை வருது. இது வந்து ஒரு காமன் நாலேஜ். சரிங்களா? இப்போது ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ சூடு பண்ணும்போது இந்த பாய்லிங் பாயிண்ட் அந்த தண்ணி ரீச் ஆன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே வாட்டர் வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகி கேஸ் ஃபார்மில் வந்து அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிடும். அது விசிபிளாகவே தெரியும். இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கையை வந்து அது மேலே வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? நீங்கள் வச்சு பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். வச்சிங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து என்னன்னா, இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கை கொஞ்சம் ஈரமாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகி உங்கள் கையில் வந்து சொட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ கை வந்து சுடும். ஆனால் கைக்கு பதிலாக வேறு ஏதாவது இது பிளேட் மாதிரி வச்சு நீங்கள் பாருங்கள். இனிஷியலாக வந்து அப்படியே புள்ளி புள்ளி புள்ளியாக வந்து தண்ணி ஃபார்ம் ஆகும், ட்ராப்லெட்ஸு, மைக்ரோ ட்ராப்லெட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா விசிபிளாக ஒரு பெரிய ட்ராப்பே ஃபார்ம் ஆகி மறுபடியும் பாத்திரத்துக்குள்ளே போகும். ஸோ இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மாலிக்யூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லிக்விடில் இருக்கும்போது கொஞ்சம் டைட்டாக பேக் ஆகிருக்கும். சாலிடில் ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும். லிக்விடில் வந்து ஓரளவு டைட்டாக பேக் ஆகிருக்கும். நீங்கள் வந்து பாயில் பண்ணும்போது அந்த மாலிக்யூல்ஸ் வந்து வேப்பராக மாறும்போது ரொம்ப லூசன் ஆகிடும். அது வந்து என்னென்னா, அதனால அது கேஸாக இருக்குது. அப்புறம் இட் வில் பி அந்த கிராவிட்டியை டிஃபைன் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பிளேட் ஏதாவது வச்சு அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் வந்து அந்த மாலிக்யூல்ஸை வந்து ரிசீவ் பண்ணுறீங்க. ஆனால் அது கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கலெக்ட் ஆக ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகுனா, அது குரூப் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு பாயிண்டில். அந்த சின்ன சின்னதாக லூசனாக இருக்கிற மாலிகூல்ஸ் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்குறீங்க. அது நெருக்க என்ன ஆகுனா, மறுபடியும் எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அது கூல் ஆகி மறுபடியும் அதே ஃபார்முக்கு வந்துடும். ஸோ ப்ராசஸ் வந்து என்னென்னா, மாலிகூல்ஸ் வந்து பாயில் பண்ணி அதை உடைக்கிறோம், பிரிக்கிறோம். அது வந்து லூசன் ஆகி கேஸ் ஆகி மேலே போகுது. நம்ம ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை வந்து மறுபடியும் வந்து அதை டைட்டன் ஆக்கணும் அப்படின்னா, அது வந்து மறுபடியும் வாட்டராக மாறிடும். இதுதான் ப்ராசஸ். சரி, இப்போ வந்து நம்ம மேகத்துக்கு போவோம். இப்போ ஒரு மேகம் இருக்குது, அதுலேருந்து மழை வருது அப்படின்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கான்செப்டை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். மேகத்தில் மாலிகூல்ஸ் இருக்குது, கேஸ் மாலிகூல்ஸ், வாட்டர் வேப்பர்ஸ் வந்து இருக்குது. அது எவாப்ரேஷன் மொழி தான் வந்தது. ஆனால் எல்லாமே லூஸாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன மேகம் இருக்குது, பெரிய மேகம் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கலரும் இருக்கும், கொஞ்சம் டார்க் கலர் மேகமும் இருக்கும். சரிங்களா? அது என்ன ஆகுனா, அந்த மேலே இருக்கிற மாலிகூல்ஸ்க்கு வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து வேறு வழி எதுவுமே இல்லை. ஆனால் அது லூஸாக போயிட்டுருக்கும். அந்த பாண்டிங் வந்து மாலிகூல் டு மாலிகூல் பாண்டிங் வந்து இருக்காது. ஆனால் ஒரு பாயிண்டில் ஒரு என்ன ஆகுனா, நிறைய வேப்பர் ஆகிடும். ஒரு கான்சன்ட்ரேஷன் அதிகமானோடனே அதனோட பாண்டிங் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். இது எப்படி பார்க்கணும்னா, டிராஃபிக்கில் வந்து ஒரு 4 லைன் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா கார்லாம் தனித்தனியாக போகும். ஆனால் டிராஃபிக் ஜாம் ஆகும்போது கார் பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து என்னென்னா, வேப்பர் லெவலில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகி அது நேச்சுரலாகவே பாண்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா அந்த அந்த மேகம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், ஒரு மாதிரி டார்க்காக வர ஆரம்பிச்சிடும். நல்ல பாண்ட் ஆகிட்டோம்னா என்ன ஆகுனா, அது லிட்டரலாகவே வந்து ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இனிஷியலாக வந்து அந்த ட்ராப்லெட்ஸ் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது வாட்டர் ட்ராப்லெட் தான். அதுக்கப்புறம் என்ன, விசிபிளாக கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்னென்னா, அதுதான் ப்ரிசிபிட்டேஷன் அப்படின்வாங்க. அந்த ப்ரிசிபிட்டேஷன் வந்தோடனே சதான்னு வந்து மழை வந்து கீழே விழும். அது அப்படி தான் நம்ம வந்து மழையை வந்து ரிசீவ் பண்ணுறோம். சில மேகம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், மழை வராது. அதுக்கு வந்து ரீசன் என்னென்னா, அது எஃபெக்ட் இல்லை. அதனால் வந்து அதனால் ஒரு மாலிகுலர் பைண்டிங் கொடுத்து
அதனால வந்து மழை வந்து அவ்வளோ டைட்டாக காம்பேக்ட் பண்ண முடியாததுனால வந்து மேகம் அப்படியே இருக்கும், அது பாட்டு போயிட்டு இருக்கும், அந்த காற்று டைரக்ஷனில் வந்து அது போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம செயற்கை முறையில் வந்து மழையை உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாசிபிளா அப்படின்னா சில கண்டிஷன்ஸில் இது பாசிபிள். எப்படி அப்படின்னா, இப்போ மழையை உருவாக்கத்துக்கு மினிமம் வந்து ஒரு மேகம் இருந்தாகணும். மேகம் இல்லை அப்படின்னா உங்களால மழையை கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து நேச்சுரலாக போயிட்டு வாட்டர் வேப்பரும் அங்கே க்ளவுடில் வந்து மேலே ஏற்ற முடியாது. ஸோ எது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து மேகம் இருக்கணும். சரி, நம்ம வந்து வானம் வந்து கிளியராக இருந்தது அப்படின்னா அங்கே வந்து மழையை உருவாக்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மேகம் டெஃபினட் ஆகணும். சரி, இப்போ வந்து நம்ம மேகம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ மேகமோட அந்த டென்சிட்டி பார்க்கணும். இப்போ மேகம் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கா இல்லை லூசனாக இருக்கா அப்படின்றது தான் பார்க்கணும். இப்போ வந்து ஓரளவு ரொம்ப டென்ஸாக இருக்குது ஆனால் மழை வர மாட்டேங்குது அப்படின்ற வாக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுப்பாங்க அந்த மேகத்துக்கு. அதுதான் ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம அந்த பிளேட் வச்சு அதை தடுக்கிற மாதிரி, அந்த நம்ம குரூப் பண்ணுற மாதிரி அதை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து கெமிக்கல்ஸ் சொல்ல முடியாது, அதுக்கு கப்பல் ஆஃப் திங்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஒன்று வந்து ட்ரை ஐஸ் அதை எடுத்துப்பாங்க, இல்லாட்டி சோடியம் குளோரைட், அது சோடியம் குளோரைட் வந்து சால்ட். இது வந்து ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருவாங்க அந்த மேகத்துக்கு மேலே. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து பாயில் ஆகும்போது பிளேட் வைக்கிற அதே எஃபெக்ட் தான். அது என்ன பண்ணுன்னா, அதுவும் ஒரு வேப்பர் கேஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால வந்து என்னன்னா, அந்த ட்ரையர்ஸ் வந்து அது வந்து பாண்டிங்க்கு எஃபெக்ட் பண்ணும். ஸோ பிரிஞ்சு இருக்கிற மாலிகல்ஸ் வந்து அது பாண்ட் பண்ண எஃபெக்ட் பண்ணோன்னே என்ன ஆகுனா, ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த டைனி வாட்டர் மாலிகல் வந்து என்ன ஆகுனா விசிபிள் மாலிகல்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வாட்டர் வேப்பர்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம இன்டியூஸ் பண்ணுற பேர் வந்து ரெயின் சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயின் சீடிங் வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக சீடுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நம்ம மழையை போய் விதைக்கலை, இருக்கிற கேஸ் பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறோம். ஏன்னா அது வந்து கேஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால வந்து அது லூசனாக இருக்கும். அதனால வந்து ஒரு வாட்டர் மாலிகுலாக மாறுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஆக்சலரேட்டர் மாதிரி ஒன்று கொடுத்து அதை வந்து என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் அதை பாண்டிங்கை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். அது ஓகே மெத்தட் தான். அந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆகிறதுனால வந்து அது வாட்டர் மாலிகுலாக மாறி இவென்ச்சுவலி ரெயினாக வந்துடும். இது வந்து ப்ராக்டிக்கலாகவே நிறைய இடத்துல வந்து பண்ணுறாங்க. இது எப்படின்னா, சில டைம் வந்து ஒரு ஃப்ளட் வார்னிங் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு சில 5-6 நாளைக்கெல்லாம் மழை பெஞ்ச கதைலாம் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து அந்த ஃப்ளட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பீரியாடிக்லி வந்து அதை வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இன்டியூஸ் பண்ணி விட்ருவாங்க. பண்ணோன்னா ரேதர் ஒரு 7 நாளைக்கு கண்டினியூஸாக மழை பெய்யறதோட அப்பப்போ மழை பெஞ்சு ஃப்ளட் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது ஒரு யூஸ் கேஸ் வந்து இருக்குது. ஆனால் அது ரேர் தான். சரியான வந்து டவுன் பிளானிங் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சீனரியா இருக்குது. இது ஒரு அப்ளிகேஷனாக நான் பார்க்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ வந்து க்ளவுட்ஸ் வந்து இருக்குது ஆனால் மழை வர மாட்டேங்குது அது அப்படின்ற சீனரியா இருக்குது. ஆனால் கீழே ட்ரவுட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் போய் பாலைவனத்தில் போயிட்டு நம்ம மழையை உருவாக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அகெயின் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு மேகம் டெஃபினட்டாக இருக்கணும். அந்த மேகமும் வந்து ரிச் ஆஃப் வாட்டர் வேப்பரில் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ ஒரு பாலைவனத்தில் போயிட்டு இங்கே நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உட்காந்திங்கன்னா அங்கே இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் அங்கே இல்லை, அதனால் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து என்னன்னா, வேற அப்ளிகேஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, சில டைம் வந்து டேம் வந்து எம்டி ஆகிடும். அந்த மாதிரி டைம்ல வந்து என்னன்னா, அப்போ டேம் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு வந்து மேலே மேகம் இருக்கா, நான் மழை வர மாட்டேங்குது அப்படின்ற சினாரியோ இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டியூஸ் பண்ணி மழையை கொண்டாந்துருவாங்க. அது ஒரு யூஸ் கேஸ். இதெல்லாம் வந்து என்னன்னா கொஞ்சம் ரேரான சுச்சுவேஷன் தான். சில கண்ட்ரிஸ் வந்து என்னன்னா இந்த மாதிரி இவாலுவேட் பண்ணுவாங்க போயிட்டு, இங்கே மழை வர மாட்டேங்குது ஆனால் மேகம் சஃபிஷியண்டாக இருக்குது, நம்ம இன்டியூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி சினாரியோ இருக்கும்போது இன்டியூஸ் பண்ணி டெஃபினட்டாக பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம செயற்கை முறையில் மழையை உருவாக்க முடியுமானா, அது கொஞ்சம் நம்ம வேற மாதிரி சொல்லணும். மழையை இன்டியூஸ் பண்ண முடியும். செயற்கை முறையில் வந்து மழையை உருவாக்க முடியாது. ஆனால் இருக்கிற மழையை வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து விழ வைக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஆனால் நம்ம வந்து ஒன்றுமே இல்லாத இடத்துல போயிட்டு திடீர்னு வந்து மழையை உருவாக்குறதுன்னா அது டெஃபினட்டாக வந்து இம்பாசிபிள் தான். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா இது வந்து இயற்கையாக நடக்கிற பெரிய ப்ராசஸில் போயிட்டு நம்ம கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணி கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஐ ஹோப் இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன்.
நம்ம என் சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வேறு டாப்பிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.